வணக்கம். நீட் 2024 எக்ஸாமுக்குரிய ஹால் டிக்கெட்டை வந்து எப்படி டவுன்லோட் செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுடைய கூகுளுக்குள்ளே போயிட்டு இப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த வெப்சைட் நேம் பார்த்துக்கோங்க. https://exams.nta.ac.in அதை டைப் செய்யுங்க. https://nta.ac.in/NEET அப்படின்னு நீங்கள் நெட்டில் வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். கூகுளில் சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணோடனே வெப்சைட்டுக்குள்ளே வந்து போகுது. இதில் வந்து 2024க்குரியதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த நீட் யூஜி 2024 அட்மிட் கார்டு இஸ் லைவ் அப்படின்னு சொல்லி வந்துடுது. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணால் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அந்த நீட்டுக்குரிய வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடுது. இதை நடத்துகிறது வந்து நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து இந்த எக்ஸாம் நடத்துகிறாங்க. இது வந்து இந்தியா லெவலில் இந்த தேர்வானது நடைபெறுகிறது. பொது மருத்துவம், பல் மருத்துவம் மற்றும் மருத்துவத்துறையில்கான கல்லூரிகளில் வந்து சேருவதற்கு இந்த நுழைவுத் தேர்வு வந்து அவசியம். இந்த தேர்வினை வந்து ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்குது. அட்மிட் கார்டு இஸ் லைவ்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் சிட்டி இன்ஃபர்மேஷன், கிளிக் ஹியர் டு லாகின், கிளிக் ஹியர் ஃபார் அட்மிட் கார்டுன்னு இருக்குது. அந்த கிளிக் ஹியர் ஃபார் அட்மிட் கார்டை நீங்கள் கிளிக் பண்ண உடனே 2 டீட்டெயில் வந்து நம்மகிட்ட கேட்கும். ஒன்று அப்ளிகேஷன் நம்பர். இந்த அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிறது நீட் அப்ளை பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து நீட்டில் வந்து ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் நம்பரை வந்து இங்கே வந்து டைப் செய்யணும். ஸோ நான் ஒரு அப்ளிகேஷன் நம்பரை வந்து இங்கே வந்து டைப் செய்கிறேன். அந்த அப்ளிகேஷன் நம்பரை டைப் செஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து டே கொடுக்குறோம். டேயை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மந்த்து கொடுக்கணும். மந்த்தை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இயர் கொடுக்கணும். இயரை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் மட்டும் கொடுத்திங்கன்னா போதும். நம்மளுடைய அட்மிட் கார்டானது வந்துடும். இந்த அட்மிட் கார்டை பயன்படுத்தி நம்ம நீட் நுழைவுத் தேர்வில் தான் இந்த அட்மிட் கார்டு வந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இதை வந்து நம்ம டவுன்லோடு செய்து இந்த 3 டாட்ஸ் இருக்குது. அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணால் டவுன்லோடுன்ற ஆப்ஷன் இருக்குது. டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் ஆகிரும். இப்போ டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை ஸ்க்ரீன்ஷாட் வேணாலும் சரி, இப்போ ஸ்க்ரீன்ஷாட் வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை ப்ரிண்ட்டு டவுன்லோடில் போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஃபைல் மேனேஜரில் போய் டவுன்லோட்ஸில் எடுத்தோம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து நான் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ப்ரிண்ட்டு கொடுத்துட்டு நான் வந்து ஹால் டிக்கெட்டாக வந்து